சரிடி, நாளைக்கு தானே வீடு காலி பண்றோம். வெளியே இருக்கிறவனை கூப்பிட்டா 1000 ரூபாய் கேட்பான். நான் என் கடையில இருக்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன். அவனை வச்சு ஃப்ரீயா முடிச்சிடலாம். சரியா அண்ணே? வேலை முடிஞ்சிச்சுண்ணே. சரிப்பா. யோகா எங்கண்ணே? உள்ள மெட்டல் நின்றுட்டு இருக்கா. டேய் மச்சி, நீ இங்கதான் இருக்கியா? நாளைக்கு வீடு காலி பண்றோம், கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்றியா? நாளைக்கு நின்னா சம்பளம் குடிப்பாங்களே. நீ ஞாத்திக்கிழமை மாத்திக்க மச்சான், அன்னைக்கு வேணா நான் வந்துடுறேன். டேய், நாளைக்குன்னு சொல்றேன், நீ ஞாத்திக்கிழமை வரேன்னு சொல்ற. மாப்பிள்ள, சம்பளம் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. 500 ரூபா கட்டானாலும் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிருண்டா. எப்பா விடு, நானே பாத்துக்கிறேன். டேய் யோகா, அண்ணே. என்ன சண்டை போட்டு போறானா? இல்ல, நான் எதுவும் பண்ணலண்ணே, அவன் தான். எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு தான் ஒண்ணும் தெரியல. அவன் உன்னை கூட்டு போனா அவனுக்கு பணம் மிச்சமாகும். ஆனா அவன் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை பத்தியா? காலம் சில நேரங்கள்ல இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம காட்டி கொடுப்போம். இப்போ நாம தான் அவங்கள விட்டு விலகிடணும். அதுதான் நமக்கு நல்லது. தெரியாம பண்றவங்கள விட்டுறலாம், ஆனா தெரிஞ்சே இந்த மாதிரி பண்றவங்கள மறுபடியும் நாம சேர்த்துக்கிட்டோம், திரும்பவும் நம்மள யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. அந்த தப்பு நீ பண்ணிடாத.